ஜவா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டியா? ஆமாடா, குல்குந்தா சாப்பிட்டு இருக்கிறேன் நான். என்னடா வந்து உடனே போற பூரா உள்ள இருந்து வெளியே வருதா? வெள்ளையா வருதா? வெள்ளையா வருதா? தெரிஞ்ச விஷயம். என்னது? என்ன போறா அந்த வாய்ப்பா விட்டு பார்த்தா இது யாரு வருவா? சடப்பட்டு வந்துருக்கலாம்பா அந்த பாட்டு நீ பாடாம கச்சகார வாசம் போட்டு வந்துட்டாக்கா இப்ப திடீர்னு நான் உடம்பு செல்லாத வீட்டுக்கு போயிட்டேன். நாளைக்கு பாதி கட்டி ஆடணும். நீ தானே ஆளு, நீ மட்டும் தான் கரெக்டா பேசுறேன். மூக்குனி சேர்த்து விடும்போது ஐயா யாரு இது வந்து அவுத்து விட்டுவான். ஏண்டா வீட்டுல போட்டு ஆட்சி வச்சுட்டு இங்கே தோர்த்து விட்டியா? அதுக்குள்ள சப்ப கூட நாட்டாப்பல் இருக்கா? பார்த்தா என்ன குரங்கு மாட்டிச்சு? என்ன செங்குட்ல இருந்து நேரம் அங்க மாட்டிச்சா? மூச்சை பாடுறா இருக்கா எக்கா சிவன்னு இருக்கு. குரங்கா சிவப்பா இருக்கா? இருக்கிறது அனுமந்தபாலன் அனுமந்தபாலன் ஆஞ்சநேயன் அனுமான் ருத்ரன் மாருதி 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 இந்த கார் ஓட்டாங்களா? ராமஜெயம். ஓஹோ ராமஜெயம். ராமஜெயம் ராமனுக்கு ஜெயம். நாமதேயம் நாமதேயம் மாருதி மாருதி அனுமந்தன் அனுமந்தன் ருத்ரன் யாருக்கு மகனாக பிறந்தது? அப்படி இருக்க முடியாது. பார்க்க காலத்திலேயே நம்ம ஆவதியம் இருக்கிறது அனுமான் என்று அறிந்தாலும் மின்னாரத்துல இருந்து சோத்த வடிச்சு விட்டு நிமித்தி உள்ள வர அப்பா அப்படியே பயிர் பருவ தர சாக்கலையா தாயா இருக்கக்கூடிய நானும் மேட்டு பார்த்துட்டே அனுமான் என்று அறிந்தால் யாருக்கு துணையாக வந்து தாயா இருக்கக்கூடிய அஞ்சனாதேவி. அஞ்சனாதேவி அஞ்சனாதேவி என்று அறிந்தாலும் நான் இருக்க முடியாது. கைலாய பரமன் அறிந்தாலும் தோற்றமாகிய ஆமா கைலாய பரமன் அருள்வாளி தோற்றமாகிய ஆஞ்சநேயன். ஏன் இந்த மூஞ்சி செழுப்பா இருக்க? இருக்க முடியாத காலத்திலே எனக்கு வடிவந்த காலத்திலே தாயாகப்பட்டது. இருக்கிறதே ஒரு மாற்றம்
கொண்டு வந்து இது பார்த்தாயா மாங்கனி அப்படி என்று அந்த மரத்தில் காத்திய உடனே மாங்கனி பறித்து உண்டு. அதன் பிறகு காலத்திலேயே விடியற் காலை பொழுதாக நேரத்திலே அதோ சூரிய உதயாத பார்த்தது போல் மாங்கனி போல் தக 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 வேண்டும் இல்லையே. ஓ திறந்தோர் மாம்பழம் சாப்பிடுறது. அப்ப அந்த காலையில் எழுந்து வர சூரியா ஆமா அந்த பெருத்ததோர் மாங்கனி போல் தோற்றமாகியது. பெருசு நம்ம ரொம்ப நாள் சாப்பிட்டது சிறுசு. ஆமா அப்படி என்று அந்த மாங்கனியை வாங்கி உண்டு காலத்திலேயே அது பார்த்த உடனேயே பாரி விழுங்கி விட்டு அப்போது பார்த்தார்கள். அது கோடி தேவர்கள் வந்து என்னடா இப்படி அடைக்கிறது அப்படி என்று ஒரே காலத்திலேயே பார்த்தோம். அதோ திருமூர்த்தி தேவர்கள் அருளினாலே அந்த சூரியனாகப்பட்டவனை நான் வெளியே வெடிச்சு அதனாலதான் வாய்ப்பு இருக்கு. அதான் இப்ப சுட்டி ஏறிச்சா உண்டு பிடிப்பல் இருக்கு. ஆனா குரங்குலயே எத்தனை விதமான குரங்கு இருக்கு. ஆனா இந்த ஒரு குரங்கு மட்டும் தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் உண்மையாலுமே எங்க போனாலும் வாத்தாரா இந்த நாளுமே வச்சுது. வேற வேஷம் போட்டா முடிய மாட்டேங்குது. இந்த வேஷத்துக்கு இந்த முகத்துக்கு கரெக்டா இருக்கு. எங்க போனாலும் இந்த நாளைக்கே வச்சுது. ஆமா அப்படியா? அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலேயே என் தாயாராகப்பட்டவரும் எனக்கு யார் தாயார் அம்மா தெரியுமா? அதோ வாலி சுக்கிரிபன். வாலி சுக்கிரிபன் வாலி சுக்கிரிபன் ரெண்டு பேரும் எனக்கு தாய்மாவன். அப்படி இருந்த காலத்திலேயே அந்த தினமும் அவ இருக்கும்படியான வளகத்திலே சென்று இருக்கும்படியான காய்கறி பறித்து உண்பது. அதுபோல இன்றைய தினத்திலேயே மனம் சென்று இருக்கும்படியான காய்கறி பறித்து உண்பது. அதற்கு முன்பாக அன்னைக்கு சென்று கொண்டே இருப்போம். அப்பா குண்டலதாரி ஆண்டவா குண்டலதாரி ஆண்டவா அப்பா குண்டலதாரி ஆண்டவா ஐயா உந்தன் பாத மலர் ஐயா அடியவனு போற்றி. ஐயா சமபிராணி என் தாயாரோ உரைத்த வார்த்தை யார் இந்த குண்டலதாரி என்று அழைக்கிறாரோ அவருக்கே தொண்டு சேவை புரிந்து தாயார் ஆஞ்சனாதேவி ஆமா உன் பால் என்ன சொன்னார்? குண்டலதாரி என்று அழைக்கும்படியான யார் உன்னை அழைக்கிறார்களோ அவரையே தெய்வமாக நினைத்து தெய்வ தொண்டு செய்து உன் வாழ்நாளை கழிக்க வேண்டும். சந்தோஷம் இருந்த போதிலும் என் வாழ்நாளை கழிக்க என்னால் எல்லா உதவியும் உங்களுக்கு செய்யறேன். இந்த உலகத்துல யாரும் செய்யாத ஒரு பாவத்தை செய்து விட்டு
யாரும் கிட்டாத ஒரு பாவத்தை அந்த பாவி செய்து விட்டேன் அப்பா. நீங்களா? கட்டிய மனைவியை விட்டு விட்டு தன்னம் தனிமையா தனிமரமா தவித்துக் கொண்டு விட்டு ஐயா என் மனைவியா இருக்கிறார் ஜானகி அப்பா. எந்த திசை கொண்டு போனார்கள், யார் கொண்டு போனார்கள், எப்படி கண்டுபிடிப்பது அப்படி என்று பரதளித்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஐயா இதற்கு ஏதுவான காரியம் நான் செய்கிறேன். ஐயா அப்படிப்பட்ட மரமான எப்படி செய்ய முடியும்? ஏமனும் அடங்க மாட்டான். அப்படி பெருமை சார்ந்த ராமபிரான் தங்கள் தேவியா இருக்கக்கூடிய சீலா பிராட்டியை களவாடி சென்று விட்டானே, அவனை விடுவதா விடப்போவதா? அதனால் இதுக்கு இருந்தால் ஏதுவான வழி நான் செய்கிறேன். அந்த ஜனகன் மகளா இருக்கபடியான ஜானகியை பிரிந்து மறந்தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எப்படி ஜானகியை பார்க்க போகிறேன், எந்த காலத்தில் சேரப் போகிறேன், எப்படி அவள் முகத்தை ஒரு தரம் பார்க்க போகிறேன், இதற்கு என்ன வழின்னே தெரியும். யாதொன்றுக்கு பஞ்ச வேண்டாம். என் தாய் மாமன் இருக்கக்கூடிய வாலி சுக்கிரனிடத்திலே 70 லட்சம் வானர சேனைகள் இருக்கிறது. அப்படியா? என்னை போன்ற வானரர்கள் 70 லட்சம் வானர சேனை. 70 லட்சம் வானர சேனை. ஆமா. யாதொன்றுக்கு பஞ்ச வேண்டாம். அதோ தாயா இருக்கக்கூடிய சிதாங்கனை மீட்பதற்கு என் மாமனா இருக்கக்கூடிய சுக்கிரனை அழைத்து செல்கிறேன். பாருங்கள். அப்பா அப்படியானா மர்க்கடமாய் இருக்கபடியான ஆமா உங்களை துணையை கொள்வேனே. ஆனால் ஜனங்கள் மகளா இருக்கபடியான செய்தியை கண்டுபிடிக்கலாம். ஆமா அப்படி கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் என் பெரிய மாமனா இருக்கபடியான ஆமா சுக்கிரவனிடம் செல்வோமே. ஆனால் இதுக்கு ஏதுவான வழி செய்வார். ஆமா அப்படி என்று உரைக்கிறார். ஆமா தம்பி லட்சுமணா அண்ணா வாங்கி. அப்பா அண்ணா ஜனகன் மகளா இருக்கபடியான சீதையை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா அண்ணா. அந்த தாயை யார் கொண்டு போயிருக்கிறார், எந்த திசை போயிருக்கிறார், அப்படி ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மர்க்கடமாய் இருக்கபடியான இந்த குரங்குகளோடு ஒன்றாக கலந்து இவர்களோடு தான் எப்படியாவது ஜனகன் மகளை கண்ணால் காணலாம். அதுக்கு ஏதுவான வழி செய்ய வேண்டுமே. ஆனால் இப்பொழுது இக்கந்தை ஆளக்கூடியவன் வாலி சுக்கிரவன். அந்த வாலி சுக்கிரவன் இடத்திலே சுக்கிரவனிடம் செல்வோமே. ஆனால் அதுக்கு ஏதுவான வழி செய்வார். எப்படியாவது தாயா இருக்கபடியாக கீதையை கண்டுபிடிக்கலாம். அப்படி என்று அனுமான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த அனுமான் துணையோடு இப்போ நமக்கு இக்கந்த செல்ல வேண்டும். அதனால வாய பார்ப்பாங்க. அப்படின்னா
அந்த சீதையை பிரிந்ததாரே என்னால் நடக்க முடியவில்லை. என் கால்கரமெல்லாம் தோறுகிறது, என் கண்ணை மறைக்கிறது. நான் என்ன செய்வேன்னே தெரியலடா. என் கண்ணெல்லாம் மறைக்குது அப்பா. என் உள்ளமெல்லாம் துதிக்கிறது. எப்பொழுது சீதையை கண்ணால் காணப்போகிறேன், எந்த காலத்தில் அவன் முகத்தை பார்க்க போகிறேன்னே புரியலே அப்பா. அப்படியானால் உன் பெரிய மாமனா இருக்க முடியாது பார்க்கணும். இக்கதை இருக்கு கிஷ்கிந்து இருக்கும்படியானே சுக்கிரவன் வருவது விதங்க அங்க முதல்ல ஒரு குரங்கு வந்தது, அது ஆனா குரங்கா தெரியல. இதை பார்த்தாதான் கரெக்டா இருக்கு. என்னன்னு தெரியுது, இவன் கரெக்டா இவன் வந்து கூட்டாட்டி காலையில குரங்கு கூட விளையாடுற வேலை தான் இருக்குதா. கரெக்டா தான் இருக்குதாப்பா. ஓய்தான் 1.5 கலா நிக்கிறேன். 7 பேரும் தானே இருக்கு. முடியல பாட்டுல முடினாங்க அடிக்கலன்னா என்ன அது மாதிரி அடிச்சு மூஞ்சில விட்டு இருக்குடா. அப்பா இந்த நாடகத்தை வச்சு ஆளு ஆட சாமி சேர்ந்து வாங்கலாம். நீதான் வச்சா இந்த நாடகம் வச்சு குரங்கு வேஷம் வேணான்னு சொல்லி வச்சானே மாத்திருச்சான். நீ கதை கேட்கறதுக்கு நாடகம் வச்சா, இந்த குரங்குல விடுறதுக்கு நாடகம் வச்சா. பூரா வாவுல விடுவோம், காது உள்ள விடுவோம். ஆமா, ஆனால் தந்தை தாய் ஒன்று, தந்தை இரண்டு. தாய் ஒன்று தந்தை இரண்டு. தந்தை இரண்டு. ஆமாண்டா. அப்படி அதுல பிறக்கப்பட்ட பிள்ளை எத்தனையோ? நாங்கள் பிறந்தது வாலி சுக்கிரிபன். ஓ, வாலி சுக்கிரிபன். ஆமா. நான் யாருக்கு பிள்ளையா பிறந்தேன்? என் தாயுடைய பெயர் என்ன? அப்படி புரிந்தாயா?
ஆம்பளை குரங்கு தான் போந்திருப்பா. ஆம்பளைக்கும் குரங்குமா போந்திருப்பாங்க. மறுக்கணும் என்று சொல்றேன். குரங்குக்கு முறை என்பது அல்ல. தாயா தங்கச்சி அப்பா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீனே உமால போனவங்கள நாங்க போனோம். இதெல்லாம் தெரியுமா உனக்கு? அப்பா என் தாய் இருக்கின்றாரே. எனக்கு தாய் யார் தெரியுமா? அருண பெண்ணுக்கும் தந்தை இருக்கின்றாரு. சூரியனுக்கும் பிறந்தவர் சூரியன். ஆமா. அதே அருண பெண்ணுக்கும் தேவேந்திரனுக்கும் பிறந்தவன் தான் எங்கள் அண்ணன். ஓஹோ இந்த வாலி. அப்படி இருக்கிற காலத்தில் அப்பா தேவர்களாகப்பட்டவர் எங்களுக்கு இருவருக்கும் பார்த்து ஒரு பெண்ணை மனசா அளித்தார். ஒரே ஒரு பெண்ணு ரெண்டு பேருக்கு தாரையை பரிசாக அளித்தவுடன் தாரை. ஆமா. பிறந்தது 2 குடலாச்சு. 2 கண்டா தேவடா குட்டியா. நீ 6 மாதத்துக்கு வச்சிருக்க. 6 மாதத்துக்கு வச்சிருக்க. வச்சிருக்கா. 6 மாதத்துக்கு வச்சுக்கணுமா? ஒன்று சொல்ல சரி பாட்டு விட்டு போவோம். கையில் அடிச்சு 6 மாதத்துக்கு நீ வச்சு எதிரில்லா வழக்கு நூலில் வராது. பார்த்தா உங்க அண்ணா. ஆமா. என்னை பார்ப்பா. நான் மனைவிக்கு கல்வி தாரையிடம். அந்த 6 மாதம் அவன் முடிஞ்சு ஓடுங்க. ஆமா. ஓய்வு நகரத்திலே அவன் என்ன செய்வான் தெரியுமா? அடியோத்தனமாக அடிப்பான். ஆமா. வாணி அடிக்கின்ற காலத்தில் நான் எங்கேயாச்சும் செல்வேன் அப்படின்னு தெரியாது. என் தந்தையை பொருட்டு துந்துமுகார் ஆட்சியில் இருக்கின்றானே அவனை அடியோத்தனமாக அடித்து அவனுடைய உடம்பாகப்பட்டது. அவன் மேல இருக்கு பாரு கூடு. ஆமா. அந்த கூடுலாம் பெருத்த மலையா இருக்கு பாரு. ஆமாங்க பார்த்தா பெருத்த மலை. ஆமா. அவனுக்கு அடி உதைப்பட்டு பயந்து கொண்டு அந்த துந்திமுக மலையில ஓடி அடிப்பான். அந்த மலையில போயிடுங்க. ஆமா. வாடா வாடான்னு கூட்டு பாப்பா. கூட்டு பார்த்தா அவன் வரமாட்டான். அங்க வரமாட்டான். அங்க மட்டும் வரமாட்டான். அதனால அப்படி இருக்கிற காலத்தில் இன்றைக்காவது என் மனைவி தாரையோடு ஓடி கொஞ்சலாம் குழாவலாம் என்ன தார எங்க பரோட்டா கடையில பரோட்டா மாவு பேச்சு போடுறாங்க. அப்படி அவர்கள் பட்டாலும் பொண்டாட்டி ஆசை என்பது இருக்காது. ஆமா. ஏண்டா ஏன் கல்ல குத்துவானா கையை நோவாங்க. பொண்டாட்டி இண்டாதே இருந்து போடுமா. சரிதான். இந்த பொண்டாட்டி அவங்ககிட்ட போய் வாங்குறோம். ஆமா. மீண்டும் பாத்தீங்கன்னா இந்த துணிமுக ராட்சிய மலை அங்க ஓடணும். ஆமா. அதோட ஓடு. இது கரெக்டான பாயிண்ட். அவன் வரமாட்டான். அவன் வரமாட்டான். வயதுன்னு வரமாட்டான். அதனாலே அப்பா எதிரா வந்திருக்கலாம் அவனுடைய வாழ்த்து சபையில துந்திருக்க அவற்றோடு இன்னைக்கு நானா என்ன வாலியா ஒப்பம் பகிட்டான்னு பார்த்துணும் நீங்க. அதனால அவன் வரானா பார்ப்போம். அவன் எந்த ஆட்ரஸி தெரியும் அவன் வருவான். அவன் தான் போன வைக்க இதை கிஷ்கிந்தில இருக்கும்படியான சுக்கிருப்பன் அண்ணனா இருக்கும்படியான வாலி வருவது விதங்கான்க